வாங்க இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம கடுகும் வெந்தயமும் தனியாக வறுத்து போடணும், பொடிச்சு. அதை சொல்கிறேன் எப்படின்னு. அதோட பெருங்காயம், தூளுப்பு, நல்ல எண்ணெய், அப்புறம் மாங்காய் கொஞ்சம் துருவியோ சீச்சோ போட்டோன்னா ஈஸியாக வெந்துடும். அதுக்காக அப்படி எடுத்திருக்கேன். இதில் எந்த சில்லி பவுடர்னாலும் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்சாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி. இப்போ கடாயில் நம்ம சில்வர், நல்ல கனமான சில்வர் பாத்திரமாக வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வேக வைக்கிறதுக்கும், நின்று வேகும். இப்போ நான் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். அதனால் கடுகு போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரு சின்ன அளவில் தான் போட்டிருக்கேன். இதுக்கு அளவுலாம் பெருசாக சொல்ல முடியாது. ஒரு டீஸ்பூன்லேயும் பாதி தான். அது ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இது ரெண்டில் எது கூடுனாலுமே உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சமாக கடுகு, மாங்காவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெந்தயம், இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கருக வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வெந்தயத்தோட கலர் மாறணும், கடுகு லைட்டாக வெடிக்கணும். அப்புறம் அமர்த்திட்டு இந்த மாதிரி மிக்சியில் போடாமல் இந்த மாதிரி கல்லில் போட்டு பொடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு அது பொரிச்சா போதும். அதே கடாயில் இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றலாம். என்னோடய கிண்ணத்தோட அளவை பார்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சமாக கடுகு. அது அந்த ஊறுகாயெல்லாம் அது இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக கடுகும் உளுந்தும் கலந்துருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கண்டிப்பாக அந்த தாளிப்பு நம்ம போடணும். போட்டுட்டு இப்போ கடுகு வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இன்னுமே கொஞ்சம் மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் தான் வச்சுருக்கேன். கடுகு பொரியட்டும். அதுக்குள்ளே அங்கே பொடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரை ரோஸ்ட்டுமே கருகின மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது நல்லது. இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கரண்டியை வச்சு கிண்டிட்டு, இதில் எதுவுமே தண்ணி படக்கூடாது. ஏன்னா இது ஊறுகான்றனால கரண்டியெல்லாம் கொஞ்சம் தண்ணி இல்லாத இடத்துல வச்சுக்கோங்க. நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ திருப்பி நான் கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிக்கிறேன். ஏன்னா நான் மாங்காய் போட போகிறேன். அதுக்குள்ளே அந்த கடுகு கருகிடக்கூடாது. நான் மாங்காய் சீச்சு வச்சுருக்கேன். இந்த பஜ்ஜிக்கு சீப்போம்ல அது மாதிரி. துருவியும் போடலாம். சில பேருக்கு அந்த சீச்சு வச்சு போடும்போது இந்த மாங்காய் கொஞ்சம் சாப்பிடும் போது, மாங்காய் ஊறுகாயாக சாப்பிடும் போது அந்த கடிப்பட்டா நல்லா இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி. நான் சீச்சு எப்படி போட்டு செய்கிறதுன்றதும் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ மாங்காவை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள், நான் ஹீட்டை கொஞ்சம் கூட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு மாங்காவை எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் படுற மாதிரி ஒரு தடவை கிண்டி விடுறோம். நல்லா கரண்டியை எல்லா சைடும் வர்ற மாதிரி கிண்டி விடுங்க. ஊறுகாய்க்கு மட்டும் குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க செஞ்சாலும் இதில் ஸ்லைட் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணிட்டோன்னா அது ஊறுகாயோட டேஸ்ட்டே மாற்றிடும். நீங்கள் கூட நினைக்கலாம், எதுக்கு ஊறுகாய்க்கு இவ்வளோ பெரிய வீடியோன்னு. பட் ஊறுகாய் தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், உப்பு நான் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன் ஊறுகான்றனால. நீங்கள் எவ்வளோ உப்பு போட்டாலுமே அது உப்பெல்லாம் கரிக்காது. கொஞ்சம் கூட, நமக்கே தெரியும்ல, ஒரு டிஷ் செய்கிறோன்னா அதுக்கு இவ்வளோ தான் அளவுனா அதுலேருந்து கொஞ்சம் கூட. நான் தூள் உப்பு தான் போட்டிருக்கேன், கல் உப்பு போடலை. சம்டைம்ஸ் கல் உப்பு வாங்கினாங்கன்னா நிற்கும், அதுக்காக தூள் உப்பாக போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னுமே நான் ஃப்ளேமை ஏற்றலை, அதே இடத்துல தான் வச்சுருக்கேன், சிம்மில் இருந்து கொஞ்சம் கூட. இப்போ நான் பாருங்கள், நான் எப்படி அந்த ட்ரை ரோஸ்ட் இது பண்ணுறதை பொடிக்கிறேன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பொடிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே அந்த மாங்காய் வெந்திருக்குன்றதில் அந்த குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம அதிலே கண்டுபிடிச்சிடலாம் மாங்காய் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னுமே ஃப்ளேமை கூட்டலை, நின்னே வேகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம
காரத்துக்கு மிளகாப்பொடி போட போகிறோம். இது நான் ஆச்சி மிளகாப்பொடி தான் போடுறேன். எங்கள் வீட்டிலேயே அரைச்சது வச்சுருக்கோம், பட் நிறையா பேர்கிட்ட இருக்காது. அதனால இந்த ஊறுகாய்க்கு நான் இப்படி செஞ்சு காமிக்கிறேன். மிளகாப்பொடியுமே கொஞ்சம் தாராளமாகவே போடலாம். ஏன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது கூட இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரே நாளையிலேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரம் தன்மை குறையும். அதனால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டேன். இப்போ கலந்து விட போகிறேன். இப்போ எதுவும் டேஸ்டெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுப்போம். நான் எப்படி கரண்டியில் வச்சு அதை அழுத்தி கொடுக்குறேன்னு பாருங்கள். அது மாதிரி அழுத்தி அழுத்தி இது பண்ணிங்கன்னா அந்த வெந்திருக்குன்றது அது நல்லா மேஷ் ஆயிரும். நம்மளுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கும், எல்லா இடத்துலையும் கலக்கும். இப்போ பெருங்காயத்தூள் போடுறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள். இந்த சமயத்தில் தான் பெருங்காயத்தூள் போடணும். முதவே எண்ணெயில் போடுறேன்னு போட்டிங்கன்னா கருகிரும். ஸோ மிளகாப்பொடியெலாம் போட்டுட்டு ஓரளவுக்கு இது வெந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடுங்க. அப்போ தான் ஊறுகாயில் நம்ம அது போட்டிருக்கோன்ற அந்த டேஸ்ட்டும் தெரியும். பட் அதே சமயம் பச்சை வாசனையும் போயிருக்கும். அதனால் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். நல்லா கலந்து விட்றேன். இன்னமுமே அதே டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த பொடிச்சிருக்கோம்ல, அதை வந்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நான் எந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணுறேன். நான் கரண்டி கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஏன்னா நான் நல்லா அழுத்தி கொடுக்கணுன்றதுக்காக. இன்னும் நான் பொடியை சேர்க்கவே இல்லை. அதுக்குள்ளேயே கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த நம்ம பொடிச்சு வச்ச பொடி வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும். அதனால தான் அந்த நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். நம்ம கனமான பாத்திரம் வைங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெயும் ஊற்றவும் தேவையில்லை. இது மாதிரி நின்று வேகணுன்றதுக்காக தான். சில்வர் சட்டிலே கொஞ்சம் கனமான சட்டி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஈயச்சட்டி அந்த மாதிரிலாம் பண்ணலாம், இரும்பு சட்டிலாம் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய இதாகும். இப்போ பாருங்கள் நான் எண்ணெய் ஊற்றலை, பட் கொஞ்சம் நேரம் வச்சு இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். எண்ணெய் வந்து ஊற்றின எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இந்த சமயத்தில் தான் நம்ம அந்த ட்ரை ரோஸ்ட் இதை இதில் மிக்ஸ் பண்ணணும். நான் கையில் எடுத்து போடுறேன். அந்த உரல்லேருந்து அப்படியே கொட்டாமல் நான் வேறு ஏதோ போடுறேன்னு நினைக்க வேணாம். நான் பிடிச்ச எல்லாத்தையுமே தான் அதில் போட்டிருக்கேன். எல்லா பொடியும் தான் சரியாக இருக்கும். இப்போவும் அதே ஹீட்டில் தான் இருக்குது. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை. ஃப்ளேமை கூட்டிடக்கூடாது. இதே அளவில் தான் இருக்கணும். 1 டைம் தானே பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் எடுத்து விடுறதுக்கு அது எவ்வளோ நல்லா வருதுன்னு பாருங்கள். எப்பயுமே பிக்கிள்லாம் ஊறுகாலாம் செய்யும் போது நிறைய டைம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா செய்யுங்க. அவசரமாக செய்கிற காரியம் இது இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் காய் இல்லாத நேரத்தில் ஊறுகாய் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து, இன்னும் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன் அடுப்பை. ஆல்மோஸ்ட் ரெடி. இதை நம்ம வந்து ஈரம் இல்லாத ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. தேங்க்யூ.